ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் கேன்வாவை யூஸ் பண்ணி எப்படி வெப்சைட் லோகோ செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஒரு யூனிக்கான லோகோ வேணும் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் லோகோ டிசைனரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது ஒரு சிம்பிளான லோகோ கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கேன்வானா என்ன, கேன்வா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னே தெரியல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கேன்வானா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி லோகோ செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது என்னோட கேன்வா ப்ரோ அக்கௌண்ட். என்னோட க்ரெடென்ஷியல்ஸ் வச்சு நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது வரைக்கும் உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது, அது எங்களோட அஃபிலியேட் லிங்க். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ அக்கௌண்ட்டில் லோகோ க்ரியேட் பண்ணும்போது நம்ம இன்னவே சொன்ன மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ப்ரோ அக்கௌண்ட்டில் அது இருக்காது. நான் இப்போ டீச்சிங் பர்பஸ்க்காக ப்ரோ அக்கௌண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே லோகோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் டிசைன் அப்படின்னு கொடுத்துட்டு நான் லோகோ அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். இப்போ டிஃபால்ட்டாக வரக்கூடிய லோகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 500x500. நம்ம லோகோ எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லோகோ சைஸ் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு லோகோ மட்டும் க்ரியேட் பண்ணக்கூடாது. பிஸ்னஸுக்காக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும், யூடியூப் சேனலுக்காக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும், இன்ஸ்டாகிராமுக்காக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணணும். இந்த மாதிரி அந்த லோகோ எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற டிஃப்ரெண்ட் சைஸில் நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது குட் ப்ராக்டிஸ். இப்போ வெப்சைட்டுக்கு காமனாக எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த 500x500 வச்சு நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா 500x500 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோகோ டிஸ்பிளே ஆகாது. இது பாருங்கள், உங்களுக்கு 500x500 கண்டிப்பாக இருக்காது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணால் 80x30 இருக்குது. நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துட்டேன், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 80 வித் 30 ஹைட் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏன் இங்கே 500x500 கொடுத்துருக்காங்க லோகோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னவே சொன்ன மாதிரி லோகோ எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? இப்போ வெப்சைட்டுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே கஸ்டம் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டுக்கு நீங்கள் என்னைக்கு லோகோ க்ரியேட் பண்ணாலுமே இந்த இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க, உங்கள் கிளைண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி லோகோ கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் அந்த லோகோவை எடுத்து நம்ம இதுக்கேற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு 100 வச்சுக்கோங்க, இது ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. ஹைட்டு 100 வச்சுட்டு வித்து அதுக்கேற்ற மாதிரி மாறணும். இப்போ சும்மா ஒரு ஐகான் லோகோ மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 50 பிக்சல்குள்ளேயே வந்துடும். இல்லை ஒரு நேம் லோகோ மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு 120 200 அந்த மாதிரி கூட டிஃப்ரென்ஷியேட் ஆகும் உங்களோட லோகோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த கேன்வா அப்படிங்கிறதவே நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம், கேன்வாக்கே நம்ம திருப்பி நம்ம ஒரு டைப்போகிராஃபி லோகோ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட சைஸ் என்ன 80 பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அப்போ 80 அண்ட் ஹைட்டு 100 கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்பொழுதுக்கு நான் ஒரு 120 வச்சுட்டு வித் 120 வச்சுக்கிறேன், ஹைட் 100 வச்சுக்கிறேன். வித்து நீங்கள் எப்போ வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வெப்சைட்டுக்கு க்ரியேட் பண்ணும்போது ஹைட்டு கண்டிப்பாக 100 பிக்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை செட் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் இப்போ யாருக்காக நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த தீம் இப்போ இது 346% இருக்குது. உங்களோட லோகோ சைஸ் இப்போ எப்படி இருக்குன்னா 100 பிக்சல் வச்சிங்கன்னா 100% வச்சிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும். ஓகேவா? இப்போ 98% மோரலஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த சைஸில் தான் நம்ம ஒரு லோகோ ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக நான் இன்டீரியர் டிசைனருக்கு நான் ஒரு லோகோ ரெடி பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்டீரியர் டிசைன் லோகோ நான் நான் சர்ச் பண்ணேன், அது ரிலேட்டடாகவே எனக்கு வருது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்குறேன் அண்ட் அது ரிலேட்டடாகவே எனக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் காட்டியிருக்காங்க. கிராஃபிக்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இன்டீரியர் டிசைன் லோகோ லைக் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற டிசைன் நீங்கள் கொடுத்துக்கலாம், கலர்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட் நான் இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா
அந்த எலமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். எடிட்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் கொஞ்சம் சைஸ் பெருசாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு கிராஃபிக் வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எழுத வேண்டிய கண்டென்ட் எழுதிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சா எழுதிக்கலாம். இதை கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம். கலர் மாற்றுறதுக்கு சிம்பிள், இதை செலக்ட் பண்ணிங்கனாவே இங்கேயே கலர் இருக்கும். இதை வச்சுட்டு உங்களோட தீம் கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு சில இந்த தீம் வேணால் எனக்கு நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாற்றிக்கலாம். இதுலேயும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில லோகோ வந்து மல்டிபிள் கலர்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுக்கிறேன். இது வந்து கலர் சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஒரு கிராஃபிக் இமேஜாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம எடிட் பண்ண முடியாது. இது டிஃபால்ட்டாக இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ ஒரு சில லோகோ நான் காட்டுறேன். இப்போ இந்த லோகோ எடுத்துப்போம். இந்த லோகோ பாருங்கள். இந்த லோகோவில் வந்து 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த 3 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கண்டென்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லோகோ வேணுமோ அதை வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். இப்போ ஹோம் ரெனோவேட் பண்ணி கொடுக்குறது தான் உங்களோட இதோ, இல்லை ஹோம் இன்டீரியர் பார்ட்ஸ் நீங்கள் ரெனோவேட் பண்ணி கொடுக்கணும். உங்களோட தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கான்செப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பர்பஸுக்காக நான் வந்து சும்மா இந்த லோகோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லோகோலையும் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி உங்களோட கலர் தீமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டி அப்படிங்கிற லெட்டர் டைப் பண்ணுங்கள். டீங்கிற லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களோட டெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் இன்டீரியர்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு நேமாக வச்சுக்கிறேன். இவங்களுக்கு தான் நான் லோகோ ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இன்கேஸ் நீங்கள் வந்து RI அப்படின்னு போட்டு கூட நீங்கள் வந்து லோகோ ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே சர்ச்சில் வந்து RI லோகோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் கொடுத்து பாருங்கள். இந்த RI அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணியே என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து காட்டுவாங்க. இல்லை இந்த வேர்டு வச்சு நம்ம ஏதாவது லைக் இது பண்ணலாம் அப்படின்னா ராயல் அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ராயலுக்கு என்னென்ன மாதிரி சிம்பிள் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ ராயல் அப்படின்னாவே க்ரௌன் அந்த சிம்பிள் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராயல் இன்டீரியர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த க்ரௌன் நம்ம மேலே வச்சு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரியும் வச்சுட்டு RI அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இப்போ RI ரிலேட்டடாக ஏதாவது வரும், உங்களுக்கு பிடிச்சதை வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த க்ரௌனுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இதை வந்து பேக்ரவுண்டில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயர்ஸில் போயிட்டு சென்ட் பேக்வேர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரௌன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சும்மா நீங்கள் சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர்லேயும் நம்ம இப்படி வச்சுட்டு இப்போ வந்து இந்த கலர் ரெண்டையும் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ இந்த கலர் எது மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி 2 எலமெண்ட்ஸும் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் கலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த கலர் 2 கலர் கோடும் இருக்கும். நீங்கள் அதையே வச்சு நீங்கள் இங்கேயும் மாற்றிக்கலாம். எக்ஸாக்ட் இந்த கலர் கோட் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இப்படி ஒரு லோகோ நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் இது கூட நான் டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறேன். இங்கே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு ராயல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு
ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் சைஸ் குறைச்சிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச லைக் என்ன ஃபாண்ட் வேணுமோ, நிறைய ஃபாண்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். என்ன ஃபாண்ட் வேணுமோ அதையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும், லைக் சர்க்கிள், கர்வ் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ராயல், இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ கர்வ் தெரியலை, பட் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கர்வோட எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். இப்போ கர்வ்லேயே போயிட்டு நம்மளால் இங்கே கர்வோட இதையும் நம்ம மாற்ற முடியும். எப்படி பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்பொழுதுக்கு இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஆப்ஷன்ஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். இதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. இப்போ வெறும் டெக்ஸ்ட் லோகோ மட்டும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ ஐகான் லோகோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. அண்ட் வெறும் டெக்ஸ்ட் லோகோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட வெறும் சிம்பிள் மட்டும் ஒரு சிம்பிளான லோகோ ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இங்கே இருக்குது. கலர் வந்து இப்போ நீங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் பேக்ரவுண்ட் வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து கொடுக்குறேன். இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு இமேஜ் கிளிக் பண்ணி இமேஜ்க்கான கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போ இதுலேயே வந்து மேஜிக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு காட்டுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் பிடிச்சிருக்கு, வேறு யாருக்காவது உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கே ஒரு அப் அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வரலாம். இது ரிலேட்டடாக இதே மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் மேஜிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வரும். அதையும் நம்ம யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து அவைலபிளாக இல்லை இல்லைன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ எப்படி நம்மளுக்கு மேலே வந்து மேஜிக் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு காட்டினாங்களோ அதே மாதிரி காட்டியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து யூபிக்கு பதிலாக நீங்கள் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது இமேஜாக இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் இது இமேஜ் இல்லைன்னா நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் லோகோ ரெடி பண்ணியாச்சு. லோகோ இப்போ இதுதான் நான் இந்த லோகோ தான் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு டவுன்லோட் பண்ணும்போது இந்த லோகோவோட ஹைட்டு 100 பிக்சல் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது வெப்சைட்டில் இந்த இடத்துல நம்ம ஹெட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய லோகோக்கு. இப்போ நம்ம வந்து லோகோ வெப்சைட்லேயே இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா, சைட் ஐக்கான்னு சொல்லுவாங்க, இங்கேயும் யூஸ் பண்ணுவோம். இதுக்குன்னா நம்ம 50x50 நம்ம க்ரியேட் பண்ணணும். இங்கே நான் க்ரியேட் பண்ணுற லோகோவுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இந்த லோகோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 பிக்சல் ஹைட்டுக்கு வந்து வர மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் வர வைக்க முடியுமோ அதை ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஒரு கார்னராக வச்சுக்கோங்க, சென்டராக வைக்க வேண்டாம். இப்போ இந்த லோகோ கண்டிப்பாக இந்த ஹைட்டு வந்து 100 பிக்சலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு, இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பேஸையும் நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனை வச்சு நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ லே அவுட் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த பேஜ் மட்டும் நான் ரீசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டன். அண்ட் இதில் கஸ்டம் ரீசைஸ், ஓகே, கஸ்டம் சைஸ் அப்படின்னு இருக்குது. இந்த பேஜ் 4 மட்டும் நான் கஸ்டம் சைஸ் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து 120 பிக்சல் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 80 பிக்சல் போட்டாவே எனக்கு கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். 80 பிக்சல் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். காப்பி அண்ட் ரீசைஸ். இப்போ வந்து 80 பிக்சலுக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்து 70 பிக்சலாக நம்ம மாற்றி பார்க்கலாம். கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, 70 பிக்சலுக்கு ஃபிட் ஆகிடும். ஆனால் வந்து ஹைட்டு வந்து உங்களுக்கு செட் ஆகலை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஹைட்டு வந்து அது செட் ஆகிருக்கணும். 80 பிக்சலே நான் கொடுக்குறேன். அண்ட் இதோட எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த 80 பிக்சல்லே கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ இது மாதிரி வச்சுட்டு காப்பி அண்ட் ரீசைஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு இந்த ஃபைல் ரீசைஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துட்டு அந்த லோகோவை நீங்கள் மேக்ஸிமம் சைஸ் வச்சுட்ருங்க. வச்சுட்டு இந்த லோகோவை நீங்கள் வந்து
பொசிஷனில் போயிட்டு சென்டர் அண்ட் மிடில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த லோகோவை டவுன்லோட் பண்ணலாம். இப்போ டவுன்லோட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது வந்து ஒரு எல்லோ கலர் அண்ட் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட்டாக மாற்றுறேன். யூஸ்வலாக லோகோ க்ரியேட் பண்ணும்போது பிளாக்கோ ஒயிட்டோ நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு கலர் கொடுத்துடுங்க, ஓகேங்களா? ஏன்னா பிளாக்கோ ஒயிட்டோ கொடுத்தா அந்த கலருக்கு வந்து அது நல்லாயிருக்கும். ஆனால் யூனிக்காக லோகோ எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது. இப்போ நான் ஒன்றா இந்த இடத்துல வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் இந்த கலருக்கு நான் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ப்ளூ இல்லைனா வந்து வேறு ஏதாவது கலர் நீங்கள் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இல்லை பிளாக் மாற்றணுன்னாலும் வச்சுக்கலாம். பிளாக் அண்ட் எல்லோவில் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் பிளாக் அண்ட் எல்லோவில் நான் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பேஜ் கொடுத்துட்டு இது இன்னொரு ஆப்ஷனும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒயிட் அண்ட் இதாக கொடுத்து பார்க்கலாம். ஒயிட் கலரில் ஒயிட் அண்ட் எல்லோவாக கொடுத்து பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ 2 ஆப்ஷன் நான் வந்து பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இது வந்து ப்ரோ அக்கௌண்ட்டில் டவுன்லோட் பண்ணுறதுல ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு. வெப்சைட்டுக்கு லோகோ போடும்போது கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் தான் போடணும். நிறையா பேர் நீங்கள் வந்து இமேஜாக எடுத்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கலரை பேக்ரவுண்டில் செட் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு ஹேக்காகி இருக்குது. பட் குட் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட்னு போயிட்டாவே நம்மளுக்கு வந்து PNG ஃபார்மேட்டாக இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 ஃபைல் பண்ணங்காட்டிக்கு எனக்கு ஜிப் ஃபைலாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல். இப்போ இதே நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட் இமேஜாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன கலர் பேக்ரவுண்ட் வச்சாலும் அது உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரே கலர் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன், எனக்கு அது வந்து விசிபிளாக தெரியுது, ஓகேங்களா? இதே மாதிரி தான் நீங்கள் க்ரீன் கலர் வச்சிங்கனாலும் அந்த லோகோ அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் ஆகணும். இப்படி தான் லோகோ இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி இமேஜ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். நம்ம ஹீரோ செக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜஸ் எல்லாம் எப்படி எடுக்கலாம், அது எஃபெக்டிவாக எப்படி ப்ராசஸ் பண்ணி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இன்னும் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி ஒரு லைன் கூட எழுதாமல் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் வெபினாருக்கான லிங்க் இருக்குது, ஃப்ரீ வெபினார். அதை அட்டென்ட் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் கோர்ஸில் என்ரோல் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் TechieGlide.